பிரியாணி சட்டியை கழுவி ஊத்துற மாதிரி சாண்ட்ரா திவ்யாவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. திவ்யா தாங்கிற அகங்காரம் பிடிச்சவ. அவளுக்கு மற்றவங்க மேலையெல்லாம் ஒரு எம்பத்தியே கிடையாது. எந்நேரமும் எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி மட்டும்தான் அவள் யோசிச்சுட்டு இருப்பா. எல்லார்கிட்டேயும் டிசிப்ளினாக இருங்க, சுத்தமாக இருங்க, பல்லு விளக்குங்க, மூஞ்சி கழுவுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்குன்னு வந்துட்டா அதை எதையும் அவள் ஃபாலோ பண்ண மாட்டா. இப்படி தான் சாண்ட்ரா திவ்யாவை பற்றி கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. ஏற்கனவே சாண்ட்ராவோட வயிறு விறகடுப்பு மாதிரி சும்மா குபு குபுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி திவ்யாவும் பிரஜினும் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேமரா முன்னாடி, எல்லார் கண்ணு முன்னாடியும். பிரஜின்ட்ட திவ்யா சொல்கிறாங்க, என் கூட சாண்ட்ரா நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு எதுக்கு தான் கோச்சிட்டாங்கன்னே தெரில, அப்படியே என்னை அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான க்ளோஷர் எனக்கு வேணும். என்னை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நேர்மையாக உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் அவங்க ஏன் என்னை அவாய்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை சாண்ட்ரா எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இவ என்ன என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கா, பிரஜினோட அட்டென்ஷன் இவளுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு யோசிப்பாங்க. திவ்யா என்ன சொன்னாங்க, இனிமேல் நான் சாண்ட்ரா கூட பேசவே மாட்டேன், எப்பயுமே அவ கூட நான் எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரிதான். ஆனால் அதே பவுண்ட்ரி ஏன் பிரஜின் கிட்ட மட்டும் அப்ளை பண்ணலை? திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆனால் சாண்ட்ரா கத்தலை, அது என்னன்னு எக்ஸ்பிளைனும் பண்ணலை, சைலண்ட்டாக போயிட்டாங்க. அதை அப்படியே விடாமல் திரும்பி வந்த பிரஜன் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இதை பற்றி பேசுறது சுத்தமாக நல்லா இல்லை.